கதி. மனுஷனால தடுக்க முடியாதது 2 விஷயம். ஒண்ணு கூசு, இன்னொன்னு தாய்ப்பால். இவங்க என்னத்தை கொடுக்க போறாங்களோ, பேங்க் ஆளுங்க என்னத்தை வாங்க போறாங்களோ, எல்லாத்தையும் வாங்கிட்டு அவுத்துட்டு விடுவான். அவன் தலையை வெட்டி சாய்க்கவில்லை என்றால் நான் மாடசாமியின் மகனே அல்ல. மற்ற கயவர்களும் நம்மை நோக்கியே வருகிறார்கள். வரட்டும். ஓஹோ, சின்னசாமி ஐயா, தாங்கள் இங்கு வந்து காரணம் என்னவோ? உங்களைப் போலவே நானும் என்னுடைய காலை கடனை நிம்மதியாக முடிக்கலாம் என்று வந்தேன். அப்படியே ஆகட்டும். நீங்கள் வந்த காரியம் இனிதே முடியட்டும். தாங்கவில்லை, என்னால் முடியவில்லை. என்ன தடா தின்னப்பு? சாயந்தரம் நாடகத்தை பத்தி பேச கவுண்டர் வீட்டுக்கு வர சொன்னாரு. அப்படியா? நாம் காத்திருந்தது போதும். இனி பிரளயமே வந்தாலும் சரி, நாடகத்தை நடத்தியே ஆக வேண்டும். டேய், நாடகம்லாம் அப்புறம் போட்டுக்கலாம்டா. கண்ணு கூசுது, முதல்ல ஜட்டிய போடு. என்னோடது என்ன கோயினூர் டைமண்டா? யார் பார்த்தா கை தட்டுங்க, கை தட்டுங்க. தட்டுங்க தட்டுங்க. வாங்க வாங்க, முன்னாடி வாங்க வாங்க. வாங்க, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. பார்த்து பார்த்து நில்லுங்க. எல்லாரும் போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க. சரி சரி, ஆட்டம் விடுங்க. வாங்க வாங்க. நம்மூரே போரா புரா போரா பரபுரா, நம்மூரே போரா புரா. பாருங்கய்யா, இவர் தான் பேங்க் மேனேஜர். நம்ம ஊருக்கு பணம் தர மிஷினை கொண்டு வந்து வச்சிருக்காரு. இது மாதிரியே நம்ம ஊருக்கு இன்னும் நிறைய உதவிகள் செய்ய போறாரு. இப்போ இத பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா விலாவரியா சொல்ல போறாரு. நீங்க சத்தம் போடாம அமைதியா கேட்கணும். இந்த கிராம பஞ்சாயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவீங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது நம்ம கிராமத்தோட மான பிரச்சனை. உங்க எல்லார்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சார், நீங்க ஆரம்பிங்க. எஸ், பாருங்க, நாங்க உங்க ஊர்ல ஒரு ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஊர் பொண்ணு தான். ஆல் கிரெடிட் கோஸ் டு மிஸ் பாக்கியா. டேய், பேங்க் ஆளுங்க என்ன சொல்றாங்க? எல்லாரும் கை தட்டுறாங்க. கடன் ஏதாவது கொடுப்பாரு, கொஞ்சம் கம்முன்று. எப்போ கொடுப்பாங்களா? எனக்கு என்னையா தெரியும், பேசாம கம்முன்று. ஒன்றும் தெரியாதா? சரிதான். உங்க ஊர் பொண்ணு பாக்கியா அவங்க எழுதின ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நாங்க இன்னைக்கு ஏடிஎம் இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஏடிஎம் நீங்க சரியா யூஸ் பண்ண கத்துக்கணும். அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து எங்க பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். சாமி, உங்க பேங்க்ல கணக்கு வச்சுக்கிட்டா கடன் கிட்ட கொடுப்பீங்களா? சும்மா ஐயா, ஏன் இப்படி கத்துற? ஐயா, இந்த ஏழை பக்கமும் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். கடனை பத்தி எல்லாம் எங்க கேட்க கூடாது. எங்க பேங்க்குக்கு வாங்க, ஆபீசர்ல அங்க இருப்பாங்க, நீங்க அங்க விசாரிங்க. ஓ, அப்படின்னா உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க. ஏய், மூடிட்டு உட்கார்ற. சொன்னாரு இல்ல பேங்க்குக்கு வாங்கன்னு, நானே கூட்டிட்டு போறேன், பேசாம இரு. ஆனா அது அப்படி இல்லைன்னா அது வந்து நான் அப்படி இல்ல இப்படி இல்ல வேண்டாம். பேங்க் மேனேஜர் என்ன பஞ்சு மிட்டாய் அடிக்கிறவர் நினைச்சியா? இல்ல 10வது ஃபெயில் ஆயிட்டு லஞ்சம் கொடுத்து இந்த வேலைக்கு இவர் வந்திருக்காரு நினைச்சியா? நீங்க பேசுங்க சார், பேசுங்க. அதுவும் இல்ல இதுவும் இல்ல. உங்களுக்கு என்ன பைத்தியமா? இல்ல நீங்க பயந்தாங்குழியா? பேங்க்குக்கு வாங்கன்னு உங்களை சொன்னாருல்ல, இப்ப பேசுங்க சார். நீங்க எவன் குறுக்க வராங்கன்னு நானும் பாத்துறேன். பேசுங்க சார் நீங்க. நாங்க உங்க பணத்தை எனக்கு இல்ல, எல்லார்கிட்டயும் சேர்ந்து பேசுங்க. பேசுங்க நீங்க. நீங்க உங்க பணத்தை வீட்ல வச்சுக்கிறதுக்கு பதிலா பேங்க்ல வச்சுக்கோங்க. பேங்க்ல போட்டீங்கன்னா நல்லது. நீங்க வீட்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா லோன் அந்த மாதிரி எல்லாமே கொடுக்கும். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏய், எல்லாரும் அடிச்சுக்காதீங்க, பொறுமையா போங்க. குடுறா, நாங்க பிரசாதத்தை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணிக்கலாம். இந்தா வாங்கிக்க.
எனக்கும் குடியா? கிளம்பு. இப்போ வீட்ல நீங்க வர்றீங்கன்னு சொல்லி வடை பாயாசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன், வந்து சாப்பிட்டு போங்க. இப்பவே வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இது என்னோட மான பிரச்சனை. நீங்க வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். டேய் இங்க பாரு, ஒரு ஆள் விடாம தூக்கிட்டு வாடா. வாங்க அது சார், நான் வந்து- வாங்கன்றல. என்னங்க நீங்க திருவிழால காணாத போன ஆடு மாதிரி திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. வாங்க நீங்க போலாம். வாட்ஸ் ஹேப்பனிங்? அது இருக்கட்டும், என்னென்ன உன் பிரச்சனை? களை எடுக்கணும், இருக்க வேண்டியதானே? ஆளுங்களே கிடைக்கல. ஓ. கிரீஷ் என்ன சொல்றான்னா, நிலத்துக்கு சாணம் போட வேணாம், மருந்தடிக்க வேணாங்கிறான். இங்கே ஏது ஆளு பொம்பளை பசங்கள கார்மெண்ட்ஸ்ல சேர்ந்துட்டாங்க. ஜாக்கெட்லாம் முன்னாடி முழு கையா இருக்கும், இப்போ கையில துணியே காணும். இன்னும் என்னென்ன காட்ட போறாங்களோ. இந்த ஃபேக்டரி வந்ததுல இருந்து ஊர் மக்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. ம். என்னமோ தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு. ஒரு டீ போடுறா. இந்த பேங்க் மிஷின் வைக்கிறாங்கன்னு போனீங்களே, அங்க எதுவும் கொடுக்கலையா உங்களுக்கு? கொடுத்தாங்க பஞ்சா முகூர்த்தத்தை. மூத்தரமா மானத்தை வாங்கிட்டாங்க. பென்ஷன் காசை போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும். இந்த வயசான காலத்துல எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதுக்கும் இப்போ நேரம் கூடி வரல. பஞ்சாமிரதத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம ஊர் மானத்தையே வாங்கிட்டாங்க. டேய் எலசுடா, நான் பலத்தை சொன்னேன். எங்கடா போயிருந்த? உனக்கு ஒரு மருமகளை கூட்டு வரலான்னு போனேன். சரி சரி, கூட்டிட்டு வா. களை எடுக்கணும், தெரிஞ்சவங்கள கூட்டு வா. மாதவண்ணா, இன்னைக்கு அவளை பார்க்க எவ்வளோ அழகா தெரிஞ்சா தெரியுமா மாதவண்ணா? எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு முத்தம் கூட கொடுக்கல, வெறும் வாய் பேச்சு தான். போடா. மாதவண்ணா, ஆஃப்டர் ஆல் ஒரு கிஸ் தானே. நான் நேரா மேட்ருக்கே போயிடுறேன். என்ன புள்ள பெத்து வச்சிருக்கானோ உங்க அப்பா. உன்னை பெத்ததுக்கு பதிலா 10 பன்னிக்குட்டியை பெத்து போட்டுக்கலாம், காசாவது கிடைச்சிருக்கான். டேய் அந்த அம்மாவை கூப்பிடுறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள? சரிங்க மாஸ்டர். நீலாமா நீலாமா மாஸ்டர் கூப்பிடுறாங்க, சீக்கிரமா வா. குருவே, நான் இந்த நாடகத்தில் நடிக்கல, நான் வீட்டுக்கு போறேன். என்னம்மா என்ன ஆச்சு? பின்ன நான் துணி மாத்திட்டு இருக்கப்ப பசங்க எட்டி எட்டி பாக்குறானுங்க, எல்லாம் திருட்டு பசங்க. ஐயோ நாள்ல குருவே. டேய் யாரா எட்டி பார்த்தது? அந்த அம்மா நாடகத்துல நடிக்கணுமா வேணாமா? இவன் தான். கிடைக்க மாட்டேங்குதுன்னு நூல் லேட்டா வந்தல்ல, லேடிஸை யாரை புக் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, அதான் யார் அது பார்க்கலான்னு போனேன். எனக்கு எப்படி தெரியும் இந்த அம்மா துணியை மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு? வாய மூடுறாங்க, பேசாத. நீ ஆரம்பிமா. குருவே, நீங்க கொஞ்சம் எடுத்து கொடுங்க. டேய் வைங்கடா, அது அங்கேயே வைங்கடா. அந்த அம்மா டயலாக் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. பிரம்மதேவா. ஓ பிரம்மதேவா, பெண்ணை உருவாக்கணுங்கிற கற்பனை உன் மனசுக்குள்ள எப்படி வந்துச்சு? ஆம்பளைங்களுக்கெல்லாம் விளையாட்டு பொருளா பெண்ணை படைத்து விட்டான், அதுவும் சரிதான். ஆனால் ஆசை என்ற ஒன்றை எங்கள் மனதுக்குள் ஏன் வைத்தாய்? ஓஹோ, நீயும் ஒரு ஆண் தானே, உன்னிடம் கேட்பதில் என்ன பிரயோஜனம்? நான் ஒரு அழகான உருவம் கொண்ட பொம்மை. என்னோட அழகால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். குருவே, சரியா செஞ்சனா குருவே? 2000 கொடுத்ததுக்கு ரொம்ப சரியா செஞ்சுட்ட. போம்மா வைக்கிறா. இவள் எதற்காக கவலைப்படுகிறாள்? லலிதா, கவலைப்படாதே லலிதா, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்வதை கேட்டு எனக்கு ராணியாக இருந்து விடு. அப்படி என்றால் என்னை திருமணம் செய்ய போகிறாயா? திருமணமா? உன்னை திருமணம் செய்து கொண்டால் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவதாசியாகவே இருந்து விடு. அப்படி என்றால் நான் உன் ஆசை நாயகியா? அப்படியா? நீ கவலைப்படாதே சகி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். ஓஹோ, உனக்கு எவ்வளவு பெரிய மனசு! என்னை காதலிக்கிறாயா? இந்த பைத்தியக்காரனுக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நூல் விட்டு பாக்குறான். கல்யாணம் ஆனாதான் குழந்தை பிறக்கும், காதலிச்சா குழந்தை பிறக்குமா? இந்த போராட்டத்தில் மூன்றாவதாக ஒரு மானிடன் இவளை தட்டி செல்ல இயலாது. பாரு லலிதா, திரௌபதியை 5 பேர் திருமணம் செய்து கொண்டார்கள்.
இங்க நாங்க 2 பேர் மட்டும்தான். அன்புக்கு நானு, பாதுகாப்புக்கு இவன். டேய் மாதா, நீ தான் டயலாக் சொல்லணும். கல்யாணமா? லலிதாவுக்கு கல்யாணமா? இவளுடன் இருப்பது போல் ராஜலீலை கனவுகள் கண்டு கட்டிலில் ஆட்டம் போடும் அந்த கண்கொள்ளா காட்சியை காண்பது எப்போது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பக்கத்துலேருந்து இழுத்து இந்த பக்கத்துலேருந்து தள்ளி விட்டுறலாம். நல்லா தேய்ச்சோன்னா நைஸ் ஆயிடும். அப்படியே அந்த ஓட்டைக்கு ஒரு போல்ட்டை போட்டோம்னா. குருவே, இங்க பாருங்க இவங்க. பாதுகாப்பா இருக்காங்க. டேய் டயலாக் ஏன்டா சொல்ல? பெண் மீது எனக்கு மிகுந்த கௌரவம் இருக்கிறது. மூதேவி கூப்பிடுறப்ப வரல, இப்ப வரான் பாரு. இவளையும் ஒரு வார்த்தை என்னன்னு கேளுங்க. அவளை என்ன கேட்பது? அவளை தேவதாசியாக மாற்றிவிட்டால் அனைவரும் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு திருடன் கோழியை திருடுறதுக்கு பெருசா பிளான் பண்றான். மாட்டிக்கிட்டான்னா ஜெயில் சாப்பாடு தான். திருடுறது தான் முடிவானதுக்கு அப்புறம் ஜெயிலை பார்த்து எதுக்கு பயப்படணும்? கிடைச்ச வாழ்க்கையை வாழறது தான் நிம்மதியே. மரியாதை